வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பிரிண்டர் உலகத்துல தனக்குன்னு ஒரு பேரை தக்க வச்சுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ஹெச்பி. ஹெச்பில இருந்து பலவிதமான பிரிண்டர்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னா, ஆபீஸ்ல வந்து ரொம்ப ஒரு அதிகமா ஒரு ஹீட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர். அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தனியா ஆள்லாம் வேணும், அதுக்கு ஒரு டீம் வேணும். பிளஸ் அந்த டோனர், கார்ட்ரிட்ஜ் இதெல்லாம் மாத்தது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு வேலை மட்டும் கிடையாது, அதுக்குன்னு தனியா டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க தான் வேணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டரை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் மாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட். லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ், ஈஸியா யார் வேணா மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஈஸியா யார் வேணா செட்டப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆபீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன ஒரு ஹோம் ஆபீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பிரிண்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த பிரிண்டரை பத்தின பல விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு கடைசியா நம்ம முடிவை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹெச்பியினுடைய LaserJet Tank பிரிண்டர் மாடல் MFP 1005W. இந்த W அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வயர்லெஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை குறிக்குது. ஆஃப் கோர்ஸ் இந்த மாடல்லே பாத்தீங்கன்னா வயருக்கான ஆப்ஷன், வயர்டு மோட் மூலமா ஆபரேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வயர்லெஸ் வேணா நினைச்சீங்க அப்படின்னா அந்த கடைசி இருக்கக்கூடிய W இல்லாம MFP 1005 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மாடலும் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்னுடைய பிசிக்கல் ஓவர்வியூ பத்தி பார்ப்போம். டைமென்ஷன்ஸ் குத்துமைப்பா பார்க்கிறதுக்கு நம்ம இன்ச் டேப் வச்சு அளந்தோம் பாத்தீங்கன்னா இந்த லென்த் வந்து ஒரு 14.5 இன்ச் வருது. டெப்த் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இந்த மேல இருக்கிற யூனிட் மட்டுமே 10 இன்ச் வருது. எக்ஸ்ட்ராவா கீழே சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 16 இன்ச் வருது. ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10.25 இன்ச் இருக்கு. இந்த பிரிண்டர் MFP 1005 உடைய மேல் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாமே இதை ஆப்ரேட் பண்றதுக்கு பிளஸ் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும். மேல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டிஸ்பிளே இருக்கு. இந்த டிஸ்பிளேல வந்து நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைஃபை மோட் இருக்கிறதுனால வைஃபைக்கான ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு LED லைட் எரியுது. இந்த லைட் கான்ஸ்டன்டா எரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க நெட்வொர்க்ல ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிரிண்டரை வாங்கி நீங்க வைக்கிறப்போ நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய விண்டோஸ் லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல மேக்புக்கா இருக்கட்டும், iOS போனா இருக்கட்டும், இல்ல ஆண்ட்ராய்ட் போனா இருக்கட்டும், எதுல வேணா பாத்தீங்க அப்படின்னா HP ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை அந்த பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஆட் பிரிண்டர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிரிண்டர் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகிட்டு அந்த சாஃப்ட்வேர்ல கனெக்ட் ஆயிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. இப்போ இந்த பிரிண்டரை நீங்க வயர் மூலமாவோ இல்ல வயர்லெஸ் மூலமாவோ எங்க இருந்து வேணா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆப்ரேட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிரிண்டர்னுடைய பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடல்ல லேண்ட் கேபிள் கிடையாது. சோ வயர்டு இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வயர்லெஸ் மோட் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு மேல USB போர்ட் இருக்கு. இந்த USB போர்ட் மூலமா வயர் கனெக்ஷன் கொடுத்து நீங்க உங்க பிரிண்டர்ல உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பெர்மனண்டா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பவர் கேபிள் இருக்கு. பின்புறத்துல ஒரு டோர் இருக்கு. அந்த டோரை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் சப்போஸ் பேப்பர் ஜாம் ஆயிருச்சு அப்படின்னா அதை நீங்க ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பின்புறத்துல எடுத்துக்கலாம். மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் வந்து ஒரு 3-in-1 பிரிண்டர். பிரிண்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஸ்கேனர் பெட்டுக்கான ஆக்சஸ் இங்கே மேலே இருக்கு. மேலே வந்து ஒரு ஃபிளாட் பெட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேனர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பேப்பர் சைஸ்ல நீங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மேலே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்க காப்பி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டோ இல்லை ஸ்கேன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டோ மேலே வச்சுட்டு நீங்க மூடிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஆப்ரேஷன் இருக்கு. அதுதான் இந்த ஆப்ரேஷன். இதை திறந்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து பிரிண்டர்ல இருந்து அவுட்புட் வரக்கூடிய பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து உட்காந்துக்கும். பட் அதையும் தாண்டி இங்க தூக்கணும் அப்படின்னா இங்க தான் மேஜிக்கே இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த லேசர் பிரிண்டருக்கு யூசுவலா நீங்க பார்த்த லேசர் பிரிண்டர் எல்லாத்துலயுமே ஒரு லேசர் டோனர் கார்ட்ரிட்ஜ் இருக்கும். அந்த டோனர் கார்ட்ரிட்ஜ் அப்படியே அதை எடுத்து மாத்திட்டு நம்ம இன்னொரு கார்ட்ரிட்ஜ் நம்ம போடுவோம். ஆனா இந்த பிரிண்டர்ல அப்படி பண்ண தேவை கிடையாது. டைரக்டா இந்த பிரிண்டருக்கு கூடிய டோனர் கார்ட்ரிட்ஜை நீங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். ரீஃபில் பண்றதுக்கான இன்புட் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிரிண்டருக்கான ரீஃபில் கார்ட்ரிட்ஜ் 2 சைஸ்ல அவைலபிளா இருக்கு. 2500 பேஜ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்ட்ரிட்ஜ் உடைய விலை 887 ரூபாய் MRP. 5000 பேஜ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய விலை 1464 ரூபாய் MRP. இந்த ஹெச்பியினுடைய MFP 1005 பிரிண்டர் நீங்க வாங்குறப்பவே உங்களுக்கு அதுல வந்து 5000 பேஜ்க்கான அந்த டோனர் வந்து ப்ரீஃபில்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பிரிண்டர்ல உங்களுக்கு டூப்ளெக்ஸ் பிரிண்டிங்கான சப்போர்ட் இருக்கு. இந்த மாடல்ல 50000 பேஜ்க்கான இமேஜிங் ட்ரம் கொடுத்திருக்காங்க. பிரிண்டர்ல கார்ட்ரிட்ஜ் தீந்து போயிடுச்சு அப்படின்னா யாரையும் நீங்க கூப்பிட தேவை கிடையாது. டைரக்டா நீங்க ஆர்டர் போடுங்க. வந்ததுக்கு அப்புறமா கார்ட்ரிட்ஜை திறந்து உள்ளுக்குள்ள வச்சு இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சல்லுன்னு 15 செகண்டுக்குள்ள ஃபில் ஆயிடும். ஃபில் ஆனதுக்கு அப்புறமா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு பிரிண்டர் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இந்த பிரிண்டரை யூஸ் பண்றதுக்கு
சைடில் பேப்பர் ஃபீட் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ பிரிண்டரை நீங்கள் பாக்ஸ் எடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். இதை நீங்கள் திறந்துட்டு இந்த சைடில் உங்களுடைய பேப்பரோட சைஸுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ட்ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திறந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள 150 பேப்பர் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஸோ 150 பேப்பர் இங்கே வச்சுட்டு ஒரே நேரத்தில் 150 பேப்பர் வைக்கலாம். கரெக்டாக அந்த சைஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த பேப்பர் வந்து அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாராளமாக பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம். பிரிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள 22 பேப்பர் வரைக்கும் டக்குன்னு வரும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோமா எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ என்னுடைய இந்த பிரிண்டரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன், மொபைல் ஃபோன்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ வயர்லெஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிருக்கேன். வயர் இங்கே தனியாக இருக்கு, அதை யூஸ் பண்ணல. ஆல்ரைட். ஸோ பிரிண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளீனாக இருக்கு. ஸோ ஹெச்பியோடைய பிரிண்டர்னுடைய குவாலிட்டி பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம தனியாக பேச தேவையே கிடையாது. பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இதோடைய குவாலிட்டி நல்லா கிறிஸ்பாக கிளியராக இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம். காப்பி பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் தேவை கிடையாது. நீங்கள் காப்பி பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை மேலே நீங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்கேன் சவுண்ட் என்ன கேட்குது. ஸ்கேன் பண்ண பிரிண்டர் அவுட்புட் நீங்க பாருங்க. இது வந்து ஒரு கலர் பிரிண்டர் கிடையாது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டரா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்க போட்டோஸும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ இப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்க இந்த போட்டோ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நீங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த போட்டோ லைட்டா எடிட்டிங் பண்ணிக்கலாம், அதாவது கிராப்பிங் பண்றது இந்த மாதிரி வேலைகளை நீங்க தாராளமாக இதில் பண்ணிக்கலாம். அதில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ் மாதிரி இதுக்கும் ஃபில்டர்ஸ்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணுற நேரத்தையும் சரி, ஸ்கேன் பண்ணுற நேரத்தையும் சரி, இல்லை சும்மா ஐடியில் இருக்க நேரத்தையும் சரி, நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ டெசிபல் மீட்டர்லாம் நம்ம வச்சு நம்ம பிரிண்ட் ஆகிறப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இருபத்தி 22 பேப்பர் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு 1 minute 15 seconds எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கலாமே. எல்லா லேசர் பிரிண்டருமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஹீட் மெக்கானிசம்ல தான் அந்த இங்கை வந்து இந்த பேப்பர்ல டெபாசிட் பண்ணுது. அதே மாதிரி தான் இதுவும் அந்த இங்கை வந்து ஹீட் மூலமா டெபாசிட் பண்றதுனால பேப்பர் லைட்டா சூடா இருக்கு. பட் ஓவரால் ஆப்ரேட்டிங் இந்த டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா சூடாவே இல்ல, கூலா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லா பிரிண்டருமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல கனெக்ட் பண்ணி கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். ஹெச்பி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா பிரிண்டர் ரெடி அப்படிங்கிறத காமிக்குது. உங்க மொபைல் போன்ல கூட ஸ்கேன் பண்ணா கூட நீங்க ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். ஸ்கேனிங் உடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை நம்ம மொபைல் போன்ல இருந்து நம்ம பிரிண்ட்டும் கொடுப்போம், சேவும் பண்ணிக்கலாம். பட் பிரிண்ட்டும் கொடுத்து பார்ப்போம். ஸோ பிரிண்ட் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த இது வந்து நம்ம டைரக்டா நம்ம கம்ப்யூட்டர் இருந்து கொடுத்தது. ஸோ இது வந்து மொபைல் போன்ல இருந்து கொடுத்தது. இப்போ ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் நம்ம மொபைல் போன்ல இருந்து நம்ம பிரிண்ட் கொடுக்குறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. காமிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்தாலே தெரியுது பிரிண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு அப்படின்னு. ஆல்ரைட், திரும்ப ஒரு தடவை ரீகேப் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரிண்டர் ஹெச்பி LaserJet Tank MFP 1005W வந்து ஒரு வயர்லெஸ் லேசர் பிரிண்டர். இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 23,695 ரூபா. இதை விட கம்மியான பிரைஸ்ல கூட இது அவைலபிளா இருக்கு. இதுக்கு நீங்க ரீஃபில் பண்ணணும்னா ரீஃபில் கேட்ரிட்ஜ் வந்து 2 சைஸ்ல அவைலபிளா இருக்கு. சின்ன சைஸ் கேட்ரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 பேஜ் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதோடைய விலை 887 rupees. 5000 பேஜ் பிரிண்ட் பண்ணக்கூடிய கேட்ரிட்ஜோட விலை பார்த்தீங்கன்னா 1464 rupees. இந்த கேட்ரிட்ஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ணிருக்காங்க. என்விரான்மெண்ட்டுக்கு அதிக பாதிப்பு இல்லாத அளவுக்கு அவங்க தயாரிச்சிருக்காங்க. ஒரு பேஜ் நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் நீங்க பிரிண்ட் பண்றதுக்கு 29 பைசா செலவாகும். பாட்டம் ட்ரேல பாத்தீங்கன்னா 150 பேப்பர் வரைக்கும் நீங்க இன்புட் நீங்க ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். அவுட்புட் வரது பாத்தீங்க அப்படின்னா 100 பேப்பர் வரைக்கும் மேல வந்து உட்காந்துக்கும். முன்புறத்துல இதோடைய இங்கோடைய அளவு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிற நீங்க பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல தான் நீங்க வந்து அந்த இங்க் கேட்ரிட்ஜை வச்சு நீங்க ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் பண்றதுக்கான மெத்தடாலஜி என்ன அப்படிங்கறத இங்க சைடுல கொடுத்திருக்காங்க. பார்த்து இது நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.
ஸோ இந்த பிரிண்டர் ஒரு ஸ்மால் ஆஃபீஸ், ஹோம் ஆஃபீஸ் இல்லாட்டி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் நடத்துறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பிரிண்டரா இருக்கும். ரன்னிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. ரிலையபிளான ஒரு பிரிண்டிங் மெக்கானிசம் இந்த ஹெச்பியினுடைய HP LaserJet Tank MFP 1005W. இந்த பிரிண்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.